Vanakkam Geeks. இது வெறும் நியூஸ் இல்லை எங்க heartbeats. For new gadgets, new facts and technology streets. Light up your day, come on join us. Drop your comment today. Vanakkam Geeks. வணக்கம் கீக்ஸ், வெல்கம் பேக் டு டெக்வைஸ் தமிழ் பை ஃபோனார்னா தமிழ். இன்னைக்கு நிறைய நியூஸ் இருக்கு, ப்ளஸ் கமெண்ட்ஸும் இருக்கு. ஃபர்ஸ்ட் நியூஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். லீக் தான் ஃபர்ஸ்ட் நியூஸேவா? ஏய் இந்த பாரு, இவனுக்கு ஏதோ பர்சனலா வந்து ஏதோ தொடர்பு இருக்கு. இதுல நிறைய சந்தேகங்கள் வருது. இது லீக் மாதிரியே தெரியல. என்ன லீக்? அவனுக்கும் அன்பாக்சிங்க்கு டிவைஸ் அனுப்பியிருக்காங்க. அவன் அன்பாக்ஸ் பண்ணி எல்லாருக்கும் முன்னாடி எம்பார்க்கு முன்னாடி போட்டுக்கிட்டு இருக்கான். அவ்வளோதான். தெரியலையே. என்ன தெரியலையே? உங்களுக்குலாம் தெரியுதா தெரியலையா? அவ்வளோதான் கேள்வி, வேற எதுவும் கிடையாது. அது எப்படிங்க ஊருக்குள்ள இருக்க நிறைய பேர் ஆல்ரெடி இந்த லீக் ஸ்டார்ஸாக இருக்கிறவங்கலாம். இதுல வேற அஸ்வத்தாமன் ஒரு பையன், அவன் எப்போ போட்டிருந்திருக்கான்னா, நம்ம அஸ்வத்தா இருந்தாலும் வேற லெவலில் இருந்திருக்கும். இது வேற அஸ்வத்து. இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், ஃபோன் 3 மட்டும் பிளர் பண்ணிட்டாங்களேன்னு யாரோ அப்போ போட்டுருந்துருக்காங்க. நீ பார்த்தனா தெரியும். அப்பயே நத்திங் ஃபோன் 3 டிசைனை போட்டு போயிட்டான் அவன். நத்திங் ஃபோன் 3யோட ஃபோட்டோவே போட்டிருக்கான். எப்படி போட்டானே புரியல. இப்போ எல்லாரும் ஷாக்ல இருக்காங்க. 4 மாதம் முன்னாடி எப்படி அதை நீ போட்ட அப்படின்னு அந்த கிளிஃப் மேட்ரிக்ஸோட போட்டிருக்கான். எப்படி? யாரா நீங்களாம்? எங்கடா உட்காந்துருக்கீங்க? நான் பாஸ் உங்க பொருளைக்கு பின்னாடி தான் இருக்கேன். அப்படிதான் உட்காந்துருப்பாங்க போல, கால் பை பின்னாடி. அப்படிதான் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அப்படிதாங்க தெரியுது. முன்னாடி இருப்பான், கம்மி காசுக்கே கொடுப்பாங்க. சோனி காம்படிஷன்லாம் போட்டு 12,000 ரூபா இல்ல, 12,000 சோனி எக்ஸ்சேஞ்ச் போட்டாடா. சோனில MX6 இருக்குல்ல, அதை நீ XM6 அதை போட்டனா அது கிடைக்கும். XM6 போட்டுட்டு இதை வாங்கிக்கலாம் 12,000 ரூபாய்க்கு. ஆனால் 329 கிராம்னு போட்டிருக்கு வெயிட்டு. கொஞ்சம் ஹெவி தான். டிரைவர் வந்து 40 mm டிரைவர் எல்லாரும் கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. அப்புறம் AAC/SBC LDAC கோடக் இருக்குன்னு போட்டிருக்கு. 42 dB 2000 Hz ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் வரைக்கும் இது பண்ணும் அப்படின்னு போட்டு. கண்ட்ரோல் பாருங்க, ரோல் பேடல் பட்டன், பரவாயில்ல. அந்த கண்ட்ரோல் இருக்கான். இப்போ 1040 mAh பேட்டரியில் வந்து 80 மணி நேரம் வந்து ஏஏசியில் பிளேபேக்கு, 35 மணி நேரம் வந்து வித்தவுட் ANC 80 ஹவர்ஸ் வித் ANC. அப்புறம் LDAC யூஸ் பண்ணால் 54 மணி நேரம், 30 மணி நேரம். ஓகே ஓகே ஓகே. AAC ப்ளஸ் ANC, இது வந்து LDAC ப்ளஸ் ANC வித்தவுட் ANC வந்து போட்டிருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து ANC ஆஃப் பண்ணால் 5 minutes சார்ஜ் பண்ணால் 5 மணி நேரம் ப்ளேபேக் பண்ணலாம். ஆன் பண்ணால் வந்து 5 நிமிஷம் இது பண்ணால் நான் 2.4 hours வந்து ப்ளேபேக் பண்ணலான்னு போட்டிருக்கு. ஆன் ஹெட் டிடெக்ஷனும் இருக்குது. கூகுள் ஃபாஸ்ட் பேர், டியூவல் கனெக்ஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. சரி, ஸோ எல்லாமே நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. இப்போ இருக்கிற பிக்கெஸ்ட் சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வெயிட் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க தலையில், அதை வியர் பண்ணதுக்கப்புறம் நமக்கு எந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. 1. 2வது ப்ரைஸிங், எப்படி ப்ரைஸ் பண்ண போகிறாங்க இந்தியாவில். சப்போஸ் 19,999 அப்படின்னா உங்களில் எவ்வளோ பேர் அது மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க? அதான், ஏன்னா ஆல்ரெடி 19,999 சொல்லி இது எப்போது கால்பே வந்து இந்த மாதிரி நாங்கள் ஹெட்ஃபோன்ஸ் பண்ணுறோம், அது வந்து ப்ரீமியம் டயரில் தான் பண்ணுறோன்னு சொல்லிட்டு சோனி செனைசர்லாம் கலாச்சிக்கும் போது நிறைய பேர் என்ன கேட்டாங்கன்னா, நான் ஏன் 20K கொடுத்து இதை வாங்கணும், எனக்கு வந்து ஆஃபர் டைமில் போஸோட ப்ராடக்டாக இருக்கட்டும் இல்லாட்டி செனைசரோட ப்ராடக்ட், ஏன் சோனி ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே வந்து 20K கிடைக்குது, அப்போ ஏன்னா அது வாங்கணும்னு ஒரு கேள்வி வச்சுருந்தாங்க. ஸோ அதே கேள்வி நம்ம ஆடியன்ஸ் கிட்ட வைப்போம், இவங்க சொல்லட்டும். ஸோ எப்படி என்ன எந்த விதத்தில் வந்து இது ரொம்பவே அது எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ண விதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களோட கெஸ் ஏதாவது இருக்கும்ல, அதை சொல்லுங்கள். ஆனால் இது வந்து என்னென்னா எக்கோ சிஸ்டம் ஆஸ்பெக்டில் போகும்போது ஆல்ரெடி நத்திங் ஃபோன் 3 யாராவது வாங்குற ஐடியாவில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு மேபி இது பண்டில்டாக நல்லா இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஆஃபரில் கொடுத்தாங்கன்னா நத்திங் ஃபோன் 3யோட சேர்த்து வாங்கினா 12,000 ரூபா அப்படின்னா சூப்பராக இருக்கும். நத்திங் ஃபோன் 3 நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கூப்பன் மாதிரி ஒன்று கொடுத்துருவோம். ஸோ இது வாங்கினீங்கன்னா 10,000 12,000 கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் வேறு லெவல். பார்ப்போம் இதெல்லாம் நடக்குதான்னு. பட் குட், ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நல்ல லீக்கடா. சரி, அடுத்து ஃபர்ஸ்ட் கமெண்ட் மணி MK அப்படிங்கிற நண்பர் வந்து, ப்ரோ எனிஒன் ப்ளீஸ் டெல், இப்போ போக்கோ F7 வாங்கினா வந்துச்சுங்க, எப்படா ஃபியூச்சரில் பூட் லோடர் அன்லாக் பண்ணி கஸ்டமரம் போடலாமா, இல்லாட்டி பூட் லோடர் அன்லாக் பண்ணி கஸ்டமரம் போடுறதை ஸ்டாப் பண்ணிட்டாங்களா, ப்ளீஸ் ரிப்ளை. எப்படி இருக்கு? நல்லதான் இருக்கு. நம்மளுக்கு இந்த கலர் கொடுத்துருக்காங்க. சரி, இது என்ன அது வந்து லைட்டு கிடையாது, சும்மா கூட லைட்னு நினைச்சிருந்தாது. ஆனால் பார்த்தா லைட் செட்டிங்ஸில் போய் லைட் ஏதாவது இருக்குமான்னு பார்த்தா ஒன்றும் இல்லை, சும்மா அது ரிஃப்ளெக்ஷன் தான், பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்கு. சரி, பூட் லோடர் அன்லாக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இப்போ இருக்கா இல்லையா? இருக்கு. கொஞ்சம் கஸ்டமர் யாராவது பண்ணுறாங்களா இல்லையா? பண்ணுறாங்க. முன்ன அளவுக்குலாம் நிறைய பேர் பண்ணல. F6 இந்த அளவுக்கு F5 கூட நிறைய இருந்துச்சு. இப்போ ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. கஸ்டமர் பண்ணுறதே கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. பூட் லோடர் அன்லாக்கிங் லைட்டாக அந்த ஹைப்பர் வாய்ஸ் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆயிருக்கு, அந்த டியூரேஷன் டேக்கன் அண்ட் அந்த ஃபேக்டர்ஸ். ஸோ அதனால் கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகும் ப்ரோ. பண்ண முடியும், ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணுற மாதிரி இருக்குங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் கஸ்டமர் ரொம்ப கம்மியாயிடுச்சு, நிஜமாவே கம்மியாயிடுச்சு. முன்னளவுக்கு ரொம்ப அப்படியே வைரலாக பயங்கரமாலாம் இருக்கிற மாதிரி தெரியல. ஓரளவுக்கு பழைய மாடல்ஸ்க்கு இன்னும் இருக்குது. பட் முன்னெல்லாம் சும்மா போய் தேடினாலே அவ்வளோ கஸ்டமரும் கிடைக்கும். இப்போலாம் அந்த அளவுக்கு இல்லை, சோகமாக இருக்குது. வீடியோ வருங்க, பண்ணுங்க. சூப்பரே. அடுத்த நியூஸு
அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா இந்த சாம்சங்க்கு முன்னாடி விவோ X200 FE அப்படின்னு ஒரு டிவைஸ். ஆமா, இந்தியாவில் கூடிய சீக்கிரம் வந்து வரும்ன்ட்டு டீசர் போட்டிருக்காங்க. இன்னைக்கு மலேசியாவில் வேற லான்ச் ஆயிருக்கு. ஓகே. ஸோ அதோட ப்ரைஸிங் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஆல்ரெடி வந்திருக்கோம். சரி, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ இந்த டிவைஸ் வந்து சைஸ்ல X200 சைஸ் கிடையாதுல்ல? இல்லாட்டி அதுவும் சைஸ் தானே? மறந்துட்டேன். இருக்கு 200 ப்ரோல சைஸ் இருக்கு தெரியும். X200 சைஸ். சரி, எதுக்கு கேட்டுக்கிறேன்னா இதுல தான் சைனால தான் சைஸ் கிடையாது. இதே வந்து S30 Pro மீனி லான்ச் ஆச்சுல, அந்த சைஸ் கிடையாது. இந்தியாவுக்கு மட்டும் அதுதான் சண்டை போட்டுருக்கேன் பாருங்க. இந்தியாவுக்கு மட்டும் சைஸ்லாம் கொடுக்குறாங்க. இதே தான் எதுக்கு பண்ணாங்க போன வருஷமும். சீரிஸ் இந்தியாவுக்கு வந்து இல்லைங்க, அது இந்தியன் மார்க்கெட் வேற மாதிரி இருக்கு. சைனீஸ் மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் மார்க்கெட்டா இருக்கு. நம்ம ஊர்ல இருந்து 7th Gen 3 7th Gen 3 கொடுத்தாலும் நீங்களாம் ஹாப்பி ஆகுறீங்க. எனக்கு வந்து பேட்டரி லைஃப் நல்லா இருந்தா போதும், நல்ல கேமரா இருந்தா போதும் மாதிரியான ஆடியன்ஸ் அதிகம். ஆனால் சைனாவில் அப்படி கிடையாது. ஸோ இதில் கேமரா தான் டார்கெட் பண்ணுறாங்க. 50 MP மெயின் கேமரா, IMX 921, 50 MP டெலிஃபோட்டோ, IMX 882 அந்த பெரிய சென்சாரு, அப்புறமா 8 MP அல்ட்ரா வைடு. ஸோ சைஸ் ஆப்டிக்ஸ் இருக்குது, மெட்டல் பாடி. ஓகே. 13S காம்படிஷன். 13Sல வந்து அல்ட்ரா வைட் கிடையாது, இவன் வந்து அல்ட்ரா வைட் கொடுக்குறான். அந்த 50 MP 50 MP தவிர வந்து 8 MP அல்ட்ரா வைட் கொடுக்குறான். ஃப்ரண்ட்லேயும் வந்து 50 MP IP ரேட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இவன் IP68 IP69 ரெண்டுமே வந்து கொடுக்குறான். மெயின் பிரச்சனை என்னன்னா 13Sல வந்து ஸ்னாப் டிராகனு, இவன் வந்து 9300+, அதுவும் 9400 கூட இல்லை. 9300+ கொஞ்சம் கோளாறாக தாங்க இருக்குது. நெட்வொர்க் இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறாங்க கொஞ்சம். அதுவும் எப்போ தெரியுமாச்சா, வெளில இருக்கும் போது நல்லா இருக்குது, டேட்டா செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது. எதில் சொல்கிறேன்னா T3 T4 அல்ட்ராவில் ஃபோன் பேஸ்ட்டே பாக்கெட்டில் வச்சா இன்டர்ஃபர் ஆகாது, அப்படி கேட்குது அப்படிங்கிறாங்க. ஸோ சேட். இந்த பிரச்சனை இருக்குது. அப்புறம் ஃபோன் வந்து அப்பப்போ வார்ம் ஆகிடுது. இன்டென்ஸ் நீங்கள் ஆப் நிறைய பேக்ரவுண்ட் லேர்ன் பண்ணால் அப்படி ஆகுதுன்னு நினைக்கிறேன். தெரியலடா, கடுப்பாக. நான் யூஸ் பண்ணும்போது அந்த அளவுக்குலாம் வார்ம் ஆகல. கேமரா யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஆச்சு. கேமரா யூஸ் பண்ணும்போது நல்லாவே நார்மல் கேமரா யூஸ் பண்ணும்போது வீடியோ கூட எடுக்கல, சும்மா யூஸ் பண்ணும்போது ஃபோட்டோ எடுக்கும்போதே வந்து ஆச்சு. அதெல்லாம் ஆச்சு. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, ஏஐ ரொம்ப ஓவராக உள்ளே வருது. காலை உடச்சி கை காலம் மூஞ்சில் குழப்பி விட போகிற பாரு, அவ்வளோ கடுப்பாக இருக்குது. ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன் வச்சா வியூ ஃபைண்டரில். நேற்று 2 ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க, எல்லார்கிட்டே காட்டுறேன். ஒரு பூச்சி அழகாக நிற்கிது, இதில் மேக்ரோ எபிலிட்டி வேறு இருக்குது. நான் காட்டுறேன், வியூ ஃபைண்டரில் பார்க்குறாங்க. நான் இப்போ ஷட்டர் அழுத்த போகிறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல அப்படின்றாங்க. ஷட்டர் அழுத்துறேன், எடுத்துருச்சு. இப்போ ப்ராசஸிங் சைடில் ஒன்று ஓடுது, ப்ராசஸ் ஆகி முடிஞ்சுது. பூச்சி மேலே மேக்கப் போட்டுருக்கு, அங்கங்கே சாஃப்டாக்கி. அது மேலே வந்து இப்போ முள்ளாக முடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதில் 10 முடி காணும். அதோட கொடுமை என்னென்னா, அன்றைக்கி நம்ம ஆக்சுவலாக நத்திங்க்கு வந்து அந்த ஆப்டிக்ஸ்க்காக நம்ம ஒரு சாம்பிள் காமிச்சிருப்போம். அதுக்கு இன்னொரு சாம்பிளில் ஆண்டனாவே காணும். அதுக்கு முன்னாடி அந்த பூச்சிக்கு முன்னாடி ஆண்டனா இருக்கும்ல, அந்த ஆண்டனாவே காணும். சரி, போர்ட்ரேட் எடுக்கும்போது இந்த மாதிரி அல்காரிதம் மிஸ் ஆகி அதை கட் பண்ணுவாங்க. ஓகே, நார்மல் ஃபோட்டோவில் ஏன் இந்த அளவுக்கு கட் பண்ணுற? ஏஐ வந்து உள்ளே வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. ஆனால் ஒரு ஃபோட்டோ 10ல் 1-2 ஃபோட்டோ சூப்பராக வந்துடும். ஜூம் பண்ணால் சூப்பராக இருக்கும், செம்ம கிளாரிட்டியாக இருக்கும். மீதி 8 ஃபோட்டோலையும் ஏஐ வந்து சாக அடிக்குது. V50 இந்த மாதிரி இல்லையா? இதில் தான் T4ல் தான் V50. ஆனால் ஜெயஸில் ஒருவேளை இதனால டிமென்சிட்டினால ஓவராக இது பண்ணிடுறாங்களோ இருக்கலாம். ஏன்னா V50லையும் ஸ்னாப் டிராகனு, ஆனால் இதில் X200 அப்படி இல்லையே. அதுலலாம் இல்லை வச்சா. ஏன்னா அதில் என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு அவங்களோட நேட்டிவ் சிப்லாம் இருக்கா, இமேஜிங் சிப் அது இதுன்னு வச்சிருக்கிறனால அது செம்மையாக இருக்குது. இது ஜோக்குக்கு 100x கொடுத்துட்டு, அது என்னன்னா 10x தாண்டினாலே உட்காந்து பெரிய ரவிவர்மன் நினைப்பு, ராஜா ரவிவர்மன் வந்து உடனே வரைய ஆரம்பிச்சிடுறாரு எல்லாத்தையும். 20xலாம் எடுத்துன்னு வையே, ஒரு இடத்துல வந்து ஒரு போல், அந்த போலில் வந்து ஃபுல்லாக ரஸ்ட் இருக்கு. இதில் இமேஜிங் சிப் இருக்கா இல்லையான்னு தெரியலையே. சரி, ஆனால் குவால்காமும் இல்லைல்ல. ஐயோ, இதில் என்னென்னா தான் பேர் ஒரு போல் காமிச்சேன், எல்லாம் சிரிச்சிட்டாங்க. போலை வந்து ஃபோட்டோ எடுக்கிறேன், அந்த போலில் ரஸ்ட் இருக்கும். போல் ஃபுல்லாக க்ளீனாக இருந்தது. சும்மா அரண்டுட்டாங்க எல்லாரும், சும்மா அதிர்றது இல்லை. உன் வீட்டை வந்து நீ ஃபோட்டோ எடுத்து இப்போ எப்படின்னா நம்ம சொந்தக்காரங்கிட்ட காட்ட போகிறோம். 17 வருஷம் பழைய வீடு, ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவனுக்கு அனுப்புங்க. எப்படி மெயின்டைன் பண்ணுற, பலன்னு இருக்கியா? இப்படி தான் நானும் மனசை தேத்திக்கிறேன். அப்படி இருக்குடா, ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சிருது. அப்படி பலன்னு ஆகிடுது வீடை. வீட்டில் எங்கெல்லாம் வந்து இழுத்து போன கம்பி, இரும்பு, துருப்பிடிச்சதெல்லாம் இருக்கும், எல்லாத்தையுமே என் தலைமை பாலிஷ் போட்டு சில்வர் ஆக்கிடுறான். ஏய் ஒஸ்ட்டு. ஏய் ஒரு லிமிட் இருக்குது, எல்லாத்துக்கும் லிமிட்டை தாண்டி போயிட்டு இருக்குது. இந்த மாதிரி மிட் ரேஞ்சில் இருக்கிற விவோ இரிட்டேட்டிங்காக இருக்குது. சரி, குளோபலில் வந்து 512 மாடல் இருக்கான், ஆனால் இந்தியாவுக்கு வந்து 256 கொடுப்பாங்க அப்படின்னு போட்டிருக்கு. அப்படியே 13S கஷ்டம்தான். அதே ப்ரைஸுக்கு வச்சா தெரில. அதே ப்ரைஸ்க்கு வச்சாலும் என்ன ஆகிடும்னா, 1+ 13S நமக்கு தெரிஞ்ச பசங்களாம் வாங்கியிருக்காங்க. வாங்கின எல்லாரும் இது வரைக்கும் பாசிட்டிவாக ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. பேட்டரி லைஃப் கிரேசிங்கிறாங்க. பேட்டரி லைஃப் சூப்பராக இருக்குது. அதோட பெரிய பேட்டரி லைஃப் 6500. 6500 mAh இருக்கு. பட் எனக்கு வந்து 9300+ மேலே ஹோப்பே இல்லையே. அதான், அது வந்து பேட்டரி வந்து எனக்கு அந்த அளவுக்கு இதில் இல்லை. அல்ட்ராவில் வந்து தலை கீழே குதிச்சாலும் T4 அல்ட்ரா பார்த்தேன்னா, நான் உட்காந்து அதை ரொம்ப பொத்தி வளர்த்த பிள்ளை மேகலை அப்படின்னு தடவையெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் 5 மணி நேரம் தொட்டுச்சு.
அப்படிலாம் இல்லாமல் கேமும் யூடியூப்லாம் அப்படி போயிட்டு வந்தோன்னே 3.5 மணி நேரம் 3.25 மணி நேரம். இல்லை பேட்டரி எனக்கு ஷாக்கிங். 5500 mAh பேட்டரி இருக்கு, ஆனால் 4 மணி நேரம் தான் SOT வருவேன்னா எப்படி? வீடியோலே சொல்லியிருப்பேன் பேட்டரி. ஆமாம், இல்லை அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுங்க. அதனால இது இவங்க எப்படி மெயின்டைன் பண்ண போகிறாங்க அப்படின்னு, கூலிங் முதல்ல எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியணும். ஏன்னா அதோட சின்ன சைஸ் வேறு, வேப்பர் சேம்பர் கூலிங் எவ்வளோ பெரிய சேம்பர் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து மேபி இதே T4 Ultra வந்து ஊட்டியிலையோ கொடைக்கானல்லையோ வால்பாறையிலையோ நல்லாயிருக்கும் போல். இல்லை அதர் கண்ட்ரி சைனாவில் வந்து பெருசாக அந்த அளவுக்கு அடிக்கல இதை S30 இதை ப்ரோமினியை தெரில. அவங்க ஊரில் இந்தியா அளவுக்கு அவங்க ஊரில் வெதர் நல்லா இருக்கு போலங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் என்னடானா பாதி நேரம் ஹியூமிடிட்டி வச்சு நம்மள இன்னும் இட்லி கொப்பரைக்குள்ளே இருக்க மாதிரி தான் இருக்குது. கடந்த 3 நாளாக சென்னையில் வந்து லைஃப் எப்படி திரும்ப இருக்குது, இட்லி கொப்பரைக்குள்ளே உட்காந்து அப்படி இருக்கும், அப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக வெயிலும் பெருசாக அடிக்காது, ஊமை வெயில் மாதிரி அடிச்சு தொலையும். அப்படியே நல்லா காற்று திடீர்னு பார்த்தா காற்று அடிக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் காற்று இருக்காது. நல்லா அப்படியே வார்மாக ஃபீல் ஆகும், வேர்த்துக்கிட்டே இருக்கும், அவ்வளோ ஹியூமிடிட்டி இருக்கும். எனக்கு இது வந்து ஃபோனுக்கும் அது ஒரு பெரிய. மலேசியாலாம் பிங்க் கலர்லாம் அட்வர்டைஸ் பண்ணுறாங்க, இங்கே வெறும் 2 கலர் தான் போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க டீஷர்ட்டில் வந்து ப்ளூ கலர் இருக்குது. ஆனால் இங்கே பிளாக்கும் எல்லோ மட்டும் தான் அவங்களோட மேபி ரிலீஸில் வந்து போட்டு. இவனால கூட இப்படி பண்ணியிருக்கலாம்ல, யாரு 13 2 கலர் தானே, அதனால கூட இப்படி பண்ணியிருக்கலாம். அப்போ மலேசியாலலாம் பிங்க் கலரு, அப்போ குளோபல்லாம் வந்து எல்லா கலருமே இருக்குது. ப்ளூ கலர் சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. இந்த ப்ளூக்கும் பிளாக்குக்கும் போட்டு பார்த்து புரியுது நல்லா இருக்கு, நல்லா இருக்குல்ல, அதனால தான் இங்கே வராது. இங்கே என்ன வெறும் எல்லோ லூக்ஸ் பிளாக் அந்த கலர் பேர். ஒன்று ஆம்பர் எல்லோ, இன்னொன்று லூக்ஸ் பிளாக். சூப்பருங்க, நல்லா வருவீங்க. சரி, இது எப்படி போகுதுங்கிறத நம்ம காத்திருந்து பார்க்கலாம் மக்களே. எந்த அளவுக்கு நல்லா வருதுங்கிறது நமக்கு கொஞ்சம் சந்தேகம் தான். பட் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா நாங்கள் ஹாப்பி. அடுத்த கமெண்ட் வந்து கார்த்திக் அப்படிங்கிற நண்பர் வந்து, சிவப்ரோ இப்போலாம் போக்கோ F7 ரிவ்யூ எப்போ தான் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காரு. ட்விட்டரில் AMOLED டிஸ்பிளேன்னு போடுறாங்க, பட் ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டில் போனால் POLEDனு போட்டிருக்கு. இந்தியன் வேரியன்ட் அன்பாக்சிங் பார்த்தா பாக்ஸில் POLED தான் போட்டிருக்கு, பட் AMOLED டிஸ்பிளே சொல்கிறாங்க. அந்த ஃபோன் AMOLEDா இல்லைனா POLEDா என்னது வச்சுது தெரியலையே. அப்புறம் ஃபர்ஸ்ட் சேலில் வாங்கலான்னு இருக்கேன், அதுக்குள்ளே உங்களோட ரிவ்யூ வீடியோ வருமா? எப்படியும் ரிவ்யூ இல்லை, இந்த இன்னைக்கு வந்து இம்ப்ரெஷன்ஸ் மாதிரி போட்டிருக்கேன். ஒரு 4 நாள் தான் ஆச்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ என்னோட வியூஸ் வந்து, ஏன்னா அவர் இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தாரு, ஃபர்ஸ்ட் சேலில் வாங்கலாமா இல்லைனா வெயிட் பண்ணி ரிவ்யூ பார்த்துட்டு வாங்கலாமா? ஏன்னா இதில் ஃபர்ஸ்ட் சேலில் வாங்கினா என்ன பண்ணுச்சுன்னா 2 வருஷம் வாரண்டி, வாரண்டி 1 இயர் டிஸ்பிளே. உங்களுக்கு வாரண்டி முக்கியம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் சேலில் வாங்கலாம். அப்படி இல்லைன்னா கேமரா வந்து நான் இப்பயே சொல்லிடுறேன், நீங்கள் நாட் 5 அளவுக்குலாம் எதிர்பார்க்காதீங்க. ஏன் மொக்கையாக இருக்காடா? இல்லை ஆவரேஜாக இருக்கு. நாட் 5 வந்து கொஞ்சம் இதோட பெட்டராக இருக்கு. ஆனால் இதில் என்ன ஷட்டர் ஸ்பீடு ஃபாஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குங்க. எல்லாரும் வர பெயிண்ட் அடிக்கிறாங்கடா, மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. ஓகே, எல்லா ஃபோனும் பாரபட்சம் பார்க்காம பெயிண்ட் அடிக்குது. ஃப்ரண்ட் கேமராவும் இன்னும் பெட்டர் பண்ணியிருக்கலாம். 20 MP ஃப்ரண்ட் கேமரா, 1080p ரெக்கார்டிங் தான், 4K ரெக்கார்டிங்லாம் கிடையாது. ஆனால் பில்டு குவாலிட்டி அப்படியே மாறிடுச்சு இல்லை? F6 பில்டு குவாலிட்டி பாசிட்டிவ் வந்து பேட்டரி லைஃப், பில்டு குவாலிட்டி, இந்த டிஸ்பிளேயோட இது QLED AMOLEDலாம் நீங்கள் இது பண்ண வேணாம். எல்லாம் ஒன்றும் இது கம்மி பெசல் தான் இருக்குது, எதுவும் LTPS பேனல் தான், LTPS பேனல்லாம் கிடையாது. இந்த ப்ரைஸுக்கு நல்ல டிஸ்பிளே தான். நிட்ஸை பார்த்துலாம் ஏமாந்துடாதீங்க. 3200 நிட்ஸு, அவங்களாம் வந்து 5500 கொடுக்குறாங்க. எப்படியும் அவங்களே சைலண்டாக சைடில் போட்டிருப்பாங்க. ஹையஸ்ட் அது ஹை பிரைட்னஸ் மோடில் 1500 தான் போன் போட்டிருப்பாங்க. பட் ஏமாந்துடாதீங்க. சார் நான் வீடியோ போடுறேன், அதில் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே, நல்லா இருக்கு. ஸோ அதான் அவர் அந்த 2 கேள்வி தான் கேட்டிருந்தாரு. இதில் எந்த ஃபோன் வாங்குறதுன்னு கன்ஃபியூஷனாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் யூசேஜ் யூடியூப், மெட்டா ஆப்ஸ், BGMI, ஜென்சின் பேக்னு போட்டிருக்காரு. இதில் மெட்டா ஆப்ஸ் ஒன்று போதாதான், நீங்கள் எந்த ஃபோன் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து காலை பிடிச்சி கீழே எடுத்து விட்றதுக்கு. இல்லை, நான் மெட்டா ஆப்ஸ் யூஸ் பண்ணி பேட்டரி லைஃப் நல்லா இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். அப்போ பரவாயில்ல, அப்போ சூப்பர் தான். ரைட்டு, அடுத்து வந்து கேலக்ஸி M36. என்ன இது எனக்கு சத்தியமாக புரியல. M36 லான்ச் பண்ணியிருக்காங்க. M35 வந்து பஞ்சோல் இருந்துச்சு. ஆமாம், M36 வந்து நாச் வந்துருச்சு. இல்லை, நாச் தான் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொன்னாங்களாமே. யார் சொன்னாங்க? நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏய், இந்த டிசைனா? இது நம்ம Mi 10 P20 Pro Huawei அந்த டிசைனு திரும்ப அதுக்கு போயிட்டாங்களா? ஏன் இப்படி பண்ணுறீங்க சாம்சங்? கேமராக்காகவா? விற்கக்கூடாதுன்னு பண்ணுறோம். அந்த F56 அதில் இருக்கிற கேமரா அப்படியே வச்சுட்டாங்க. பேக்கில் இருக்கிற கேமரா, அப்புறம் அந்த 4K ரெக்கார்டிங்கு, ஃப்ரண்ட் அண்ட் ரியர் 4K ரெக்கார்டிங்கு, இந்த இதெல்லாம் வச்சுட்டு டிஸ்பிளே வந்து டெமி பண்ணிட்டாங்க. சரி, எனக்கு ஒரு சந்தேகம். அதில் வந்து 1480, இதில் வந்து 1380. உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, M55 ஒரு மகான் வந்துச்சு. ஆமாம், எப்படிப்பட்ட ஃபோன். அப்புறம் அது கூடவே வந்து ஊரை ஏமாத்துறதுக்கு மறு வச்சு F55 ஒன்று வந்துச்சு. அப்புறம் அது M55S ஒன்று வந்துச்சு. ஸோ அதெல்லாம் எப்படிங்க இருக்குது? யாராவது வாங்கியிருக்கீங்களா? உங்கள் சொந்தக்காரங்க யாராவது வாங்கியிருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு அதை விட இது நல்லா இருக்கும். ஏன்னா இதில் எக்ஸ்என்எஸ் இருக்குது. இல்லை, அதுக்கு கேட்டு தெரிஞ்சுப்போம். ஏன்னா அப்டேட் பண்ணி அவன் அண்டர் கிளாக் பண்ணியிருக்கலாம், நிறைய ஃபேக்டர்ஸ் பண்ணி வச்சிருப்பானா. இப்போ ஒரு சிலருக்கு M55 நல்லா இருக்கலாம்.
அதனால் இப்போ கேட்டு தெரிஞ்சிக்கலாமே. அதுவும் முக்கியமாக எங்களுக்கு என்ன தெரியணும்னா கேமரா ஆப் ரெஸ்பான்சிவாக இருக்கா இல்லையா. முன்ன கேவலமாக இருந்தது, வீடியோ எடுத்தோன்னா நம்ம முஞ்சே காட்ட மாட்டேங்குது ஃப்ரண்ட் கேமராவில். சரி, இது எல்லாரும் காசு வாங்கிட்டு இதை பாப்புலராக போடுறாங்களே, எனக்கு சத்தியமாக தெரில. நம்ம இதிலே வந்து கமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க, வேறு லெவல் கேமரா ஃபோன் 120K இதுதான் பெஸ்ட் கேமரா ஃபோன் அப்படின்னு போட்டிருக்காங்க. பெஸ்ட் கேமராக்காக வந்து மட்டும்தான் இந்த ஃபோன். இதுலேயும் டெலிஃபோட்டோலாம் இருக்கா? டெலிஃபோட்டோ இல்லை, இதுக்காக சொல்கிறாங்க. அந்த ரியர் கேமரா 50 MP மெயின் கேமரா OIS இருக்குது, அப்புறம் 8 MP அல்ட்ரா வைடு, 2 MP ஃப்ரண்ட்டில் வந்து இந்த 4K வீடியோ ரெக்கார்டிங்லாம் வந்து இருக்குது. 12 MP ஃப்ரண்ட் கேமரா வந்து நல்லா இருக்குமா. இந்த 4K வீடியோ ரெக்கார்டிங்லாம் கொடுத்துருக்காங்களா. HDR கொடுத்துருக்காங்களா? HDR பற்றி போடல. ஆமாம், HDR போட்டிருக்காங்க. 10 bit HDR ரெக்கார்டிங் இருக்கான் ஃப்ரண்ட் அண்ட் ரியலில். எக்ஸினாஸில் HDR ரெக்கார்டிங்கில் சப்போர்ட் ஆரம்பிச்சிச்சு. 13 ரெக்கார்டானா மட்டும் என்னவா? இப்போ எனக்கு கேள்வி என்னன்னா, இந்த ஃபோனை யார் வாங்குவா? அதுதான். இதுக்கு என்ன வருஷம் அப்டேட்? 4 வருஷம் அப்டேட்? 6 வருஷம். அதே 6 வருஷம் தான். 6 வருஷமா? ஆமாம், 6 வருஷம் அப்டேட்டு, 6 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்டு. எப்போ அந்த 6 வருஷத்துக்கு கொஞ்சம் நிறுத்துங்கப்பா, ஹால்ட் அடிங்க. இப்போ பயமாக இருக்குது. இதில் என்ன, பாக்ஸில் வந்து சார்ஜர் கிடையாது, 25 வாட் சார்ஜர் வந்து கிடையாது, நீங்கள் தனியாக வாங்கிக்கணும் அப்படின்னு போட்டுருக்காங்க. 7.7 mm திக்னஸ்ஸு. இதுக்கு முன்னாடி 6000 mAh இருந்துச்சா இதில் 35ல், 36ல் வந்து 5000 ஆகிட்டேன். 5000 mAh பேட்டரி ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. கேட்டால் வந்து நாங்கள் கேமராக்காக கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கோம், கேமரா வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம்ல. நல்லா இல்லைன்னா கொண்டுடலாமா? எங்கேயா சந்தில் வச்சு குத்து. சரி, நம்மளுக்கு வரும், நம்ம யூஸ் பண்ணி பார்த்து சொல்லுவோம். கேமரா நல்லா இருந்ததுன்னா தப்பிச்சாங்க, அப்படி இல்லைன்னா கழுத்தை பிடிச்சி திருக்கி விட்டுருவோம். நம்ம கேமரா மட்டும் தான் முக்கியம் அப்படின்னு இது வாங்குங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. கேமராவுக்காக 2 MP மேக்ரோ வெக்கமே இல்லாமல் கொடுக்குறாரு. எனக்கு புரியவே மாட்டேங்குது. சும்மா இந்த இதுல என்ன போடுறதுன்னு தெரியல. மற்றவங்கன்னா டம்மி போட்டிருப்பாங்க. டெக்னாலஜிலாம் வந்து இந்த இடத்துல ஏஐ கேமரா அப்படின்னு போட்டுருவாங்க. இல்லை, இது பேசாமல் IR பிளாஸ்டர் கொடுக்க வேண்டியதானே, திரும்ப ஸ்டார்ட் பண்ண வேண்டியதானே. S5 எல்லாம் இருந்தது இல்லை, IR பிளாஸ்டர் கொண்டு வர வேண்டியதானே. அந்த இடத்துல அந்த ரவுண்டுக்குள்ள IR பிளாஸ்டர் போடு. அதெல்லாம் கொடுக்கறது இல்லை, இந்த காசுக்கு இதே போதும். இந்த காசுக்கு இதே போதும். சரி, 17,500 ரூபா. அப்புறம் 18,000 ரூபாய்க்கு வந்து 8/128, 8/26 கூட இருக்கு, 21,000 ரூபா. ஸோ பேங்க் ஆஃபர் 1000 ரூபா ஆஃபரில் வந்து உங்களுக்கு 16,500 ரூபா அப்படின்ட்டு வந்து ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிரைம் டே சேலுக்கு வந்து சேலு அப்படின்ட்டு ஜூலை 12 வந்து சேலுக்கு போகுது. பயங்கரமான ஃபோன் மான்ஸ்டர் ஏஐ. ஆமாம், இதுலேயே பார்க்கல நீங்கள். சர்க்கிள் டு சர்ச், ஜெமினி, கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் ப்ளஸ், இதெல்லாம் ப்ளஸ் தான். ஏன்னா ஜெமினி இதெல்லாம் வந்து நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது. கொஞ்ச நேரம் முன்னாடி புலம்பிட்டு இருந்தாலும் இந்த T4 Ultra அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி எடுத்தாலும் சரி, ரியர் கேமரா யூஸ் பண்ணாலும் சரி, எங்கேருந்தே அலையா சொல்லுவாங்களே, அலையா இருந்தாலேயே வந்து உள்ள உட்காந்துக்குதுன்னு அந்த ஏஐ, அது இதுலலாம் அந்த அளவுக்கு இருக்காதுங்க. பரவாயில்ல வாட்ஸா, லுக்கை தவிர மீதெல்லாம் ஓகே. அந்த டியூ ட்ராப்லாம் வந்து மனசாட்சி இல்லாத செயல், வெக்கமற்ற செயல். ஓகே, அடுத்து ஸ்மோக்கி அப்படிங்கிற நண்பர் வந்து என்ன கேட்டிருந்தாருன்னா, பஜாஜ் ஃபினான்ஸில் இஎம்ஐயில் ஃபோன் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினா பஜாஜோட டிவைஸ் ஆக்சஸ் கண்ட்ரோல் ஆப்போட ஃபோன் வருமா? எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, இது வந்து ஃப்ளிப்கார்ட் வழியாக வாங்கும்போது ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி இப்படி பண்ணுவாங்க, கரெக்டு. இதுவே நம்ம வெளியில் வாங்கும்போது என்ன ஆகும்னா, அவங்க இந்த மாதிரியான கண்ட்ரோல் டேப்ஸ் எல்லாமே போட்டுருவாங்க. பட் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினா ஓப்பன் பண்ணி இந்த கண்ட்ரோல் டேப்ஸ்லாம் போட்டுட்டு அப்புறம் நமக்கு டெலிவரி பண்ணுவாங்களா? எனக்கும் தெரியல. இது வந்து சூப்பரான ஒரு பாயிண்ட். நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா இஎம்ஐ டிலே ஆனால் மோஸ்ட் ஃபீச்சர்ஸ்லாம் டிசேபிள் பண்ண மாட்டாங்க. இஎம்ஐ டிலே ஆனால் ஃபோனை லாக் பண்ணுவாங்க. இஎம்ஐக்கு முன்னாடியே நம்ம வாங்கினதுமே என்ன பண்ணுவாங்கன்னா, கண்ட்ரோல் ஓவர் சிஸ்டம் மெயின் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் எடுத்துப்பாங்க, ரூட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக எடுத்துப்பாங்க. எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் தீம் மாற்றுறது, முக்கியமான விஷயங்கள் மாற்றுற எபிலிட்டிஸ்லாம் நமக்கு போயிடும், கிரே அவுட் ஆகிடும். இது எதுக்குன்னா, நம்ம இவங்க ஆப்பை ரிமூவ் பண்ணுற பெர்மிஷன் நமக்கு வரக்கூடாது, நம்ம டெவலப்பர் இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே பிளாக் பண்ணுவாங்க. மொத்த இஎம்ஐ முடிஞ்சதுனா தான் இதெல்லாம் காணாமல் போகும். ஸோ அவங்களுக்கு எப்பயுமே நம்ம சிஸ்டம் மேலே ஒரு ஆக்சஸ் இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம இதுக்குள்ளே இறங்கணும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு பெட்டர் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக அவங்களோட கிரெடிட் கார்டு வச்சு வாங்கிட்டு ஃப்ரெண்டு கிட்ட தவணை முறையில் நியாயமாக பே பண்ணிடணும், இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போயிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் யாராவது நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள், ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினாலும் வந்து டிவைஸ்க்குள்ள அந்த அட்மின் டூல்லேருந்து எல்லாமே வச்சு அனுப்புகிறாங்களான்னு மட்டும் சொல்லுங்கள். ஓகே, ஸ்டஃப் கூல் பாத்தீங்களா? சூப்பரா இருந்துச்சு. வாட்ஸ் இது 3-in-1 எல்லாம் 20 வாட் இருக்கு. 20 வாட் உங்களுக்கு வந்து PD PPS வந்துரும். 18 வாட் குவிக் சார்ஜ். ஆமா. அப்புறம் 10 ஆம்ப்ஸ் வந்து நார்மல் பிளக். இதெல்லாம் சேர்த்து 1000 ரூபாயா? அதான் நல்லா தான் இருக்கு, ஆச்சரியமா இருந்தது. ப்ளஸ் நீங்க கேன் சார்ஜர் வேற குட்டியா தான் இருக்கும். ஆமா ஆமா. நார்மல் அந்த பிளக்கோட கொஞ்சம் பெருசா இருக்கும். ஆமா. இல்லை, இது நல்லா இருக்குல்ல. அட் அ டைம் நான் இப்போ என்ன பண்ண முடியும்னா, 3 டிவைஸு இல்லாட்டி ஒரு ஆக்சசரி, எப்பயுமே USB-லேருந்து ஒரு ஆக்சசரி மாட்டி விட்டா 2 ஃபோனை சார்ஜ் பண்ணலாம், அப்புறம் நம்ம லேப்டாப்பையும் சார்ஜ் பண்ணிக்கலாம். சூப்பர். இது எவ்வளோ மினிமலாக நம்மளால் நிறைய விஷயங்களை மினிமைஸ் பண்ண முடியுது. 3 சார்ஜர் 4 சார்ஜர் மாட்ட வேண்டிய இடத்துல நான் இப்போ ஒரே ஒரு பிளக்கில் முடிச்சிடலாம். நான் கூட ஸ்மார்ட் பிளக் நினச்சிட்டேன் ஃபஸ்ட்டு. இதை பற்றி இது மாதிரி ஸ்டஃப்குள்ள ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு ஒன்று, இவங்களும் ரியல்மி ஷாமி மாதிரி ஏதோ ஸ்மார்ட் பிளக்கில் வராங்க போலன்னு நினச்சா சார்ஜிங் பிளக்கு. சூப்பர் சூப்பர். இது வேற லெவல் ப்ராடக்ட்டுங்க.
நீங்கள் யாராவது ஆல்ரெடி வச்சிருக்கீங்களா இந்த மாதிரி ஏதாவது? ஆனால் என்னென்னா டைப் சி இந்த 2 போர்ட் இருக்குல்ல, அது 2 வந்து 20 வாட் வந்து ஷேர் ஆகும். ஆமாம் சார், 10 வாட்டாக மாறிடும். ரெண்டுத்துலேயும் போட்டால் 10 வாட்டாக மாறிடும். 10 வாட்டில் ஏறும். பரவாயில்ல வச்சு. எனக்கு எப்படி இருக்குன்னா, சில சமயங்களில் நம்ம இப்போ நம்ம இடத்துல எடுத்துக்க இத்தனை ஃபோன்ஸ் இருக்குல்ல, இதுக்கு நம்ம ஒரு 5-6 கேபிள் இருந்தால் எல்லா ஃபோனையும் நம்ம சார்ஜ் போட்டுருவோம். 1 by 1 போடுறதுக்குள்ளே மறந்துடுவோம். அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல, சூப்பர். 4 டிவைஸ்க்கு சார்ஜ் போடலாம். ஸோ ஆக்சுவல் எம்ஆர்பி வந்து 2000, இவங்க வந்து ஆஃபர் இன்டராக்டிவ் ப்ரைஸ்னு போட்டு 1000 ரூபான்னு போட்டிருக்காங்க. அமேசான்லேயும் வந்து சேலில் இருக்குது. சூப்பர். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நைஸ். இது வந்து நல்ல ப்ராடக்ட்டுங்க. அதனால தான் கேட்குறேன், நீங்கள் யாராவது யூஸ் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள், ரைட்டா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஐ ஹேவ் அ கொஸ்டின் ப்ரோ. மோஸ்ட் இந்தியன் ஆடியன்ஸ் பை த ஃபோன்ஸ் which are value for money. If they don't provide value for money, most people tend to skip the phone or company. The only exception here is now is nothing. Exception are okay. Here now is nothing. Exception are Samsung and Apple, but they are long term players, so leave them aside. இப்படி நத்திங் பொய் சொல்லி சீன் போடுறத பார்த்தா இவன் ஆப்பிள் மாதிரி ஆக பார்க்குறான்னு நினைக்கிறேன். 80K ஃபோனை 60 Hz விற்பான். யாருன்னா ஆப்பிள் யூசர்ஸும் எதிர்த்து கேட்க மாட்டாங்க. ஐ ஹேட் ஆப்பிள் யூசர்ஸ் மோர் தென் த ஆப்பிள் பிராண்டு. இப்படி கால் பே கூவுறதுனால பேசாமல் கால் பேக்கு பதிலாக கால் போயின்னு பேர் மாற்ற சொல்லுங்கள். ஏன்னா இது எதுக்குன்னா, நம்ம இவன் இப்போ தனுஷ் ப்ரோ சொல்லியிருக்கிறது தான் நம்ம பரத்தும் சொல்லுவான். மோஸ்ட்டாக ஒரு டாக்ஸிக் கம்யூனிட்டியை பில்டு பண்ணுறாங்கன்னு தோணுது. ஏன்னா நான் அடிக்கடி அவன்ட்டையும் ஷேர் பண்ணுவேன். நம்ம குரூப்பில் நம்மளும் பேசிப்போம், எங்களுக்குள்ளே நாங்கள் 4 பேரும் பேசிப்போங்க. விக்கி வந்து செம ஃபன்னாக இருக்கும், அவன் கப்பு சிப்புன்னு ஆகிடுவான். ஐயோ என்னென்னமோ நடக்குது, எப்போ என்னை எங்கேயும் இழுத்து விட்டுறாதீங்க அப்படின்னுவான். ஸோ அப்போ பரத்தும் என்ன ஃபீல் பண்ணுவான்னா, ஆப்பிளில் வந்து ரொம்ப அந்த பிளைண்டான ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும். எது வந்தால் என்ன, வரலன்னா என்ன, ஏதோ ஃபஸ்ட்டு டைம் வந்து அதில் ஒரு 3.5 ஜாக் வச்சா கூட எவ்வளோ பெரிய டிஸ்கவரி தெரியுமா அதெல்லாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மைண்ட் செட்டை வந்து இந்த ஆடியன்ஸ்கிட்டையும் இவங்க விதைக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அது வந்து நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இது எப்படி இருக்குன்னா, அந்த சோஷியல் மீடியாக்குள்ளே போனீங்கன்னா நத்திங் ஃபோனை பற்றி நம்ம ஏதாவது ஒரு சில கருத்துக்கள் வைக்கணும். நீங்கள் ஆல்ரெடி யூஸராக வர இருப்பீங்க. நீங்கள் சொல்லுவீங்க, நான் ஃபோன் 2 வாங்கினேன், நல்ல டிவைஸ், கையில் பிடிக்க சூப்பராக இருக்குது, LTPO பேனல் நல்லா இருந்தது, அந்த டிவைஸில் அந்த குறைலாம் இல்லை, ஆனால் கேம் ஆடணும்னு நினச்சேன், செமையாக ஃப்ரேம் ட்ராப் ஆகி கேமே ஆட முடியல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே வந்து கடிச்சு வைக்கிறதுக்கு ஒரு ஜாம்பி கூட்டம் வரும். அதுதான் வருத்தமாக இருக்குது. ஒரு மனுஷன் வாங்கியிருக்காரு, அவர் வந்து வருத்தப்படுறாரு, அவரோட வேதனையை தெரிவிக்கிறாரு, இதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஹாப்பின்னு நினைக்கிறாரு. இல்லாட்டி முடியாது. நத்திங் ஃபோன் வந்து எப்பயுமே மீடியா சென்ட்ரிக் டிவைஸு. மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். 4K ப்ளேபேக் மாதிரியான விஷயங்கள் கூட நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் எதிர்பார்க்கலாம். அதுக்காக தான் நாங்கள் டிவைஸ் பண்ணுறோம். கேமரா கொஞ்சம் பேசிக்காக இருக்கும், ரொம்ப நாங்கள் ஹைஃபையாக எப்பயுமே நாங்கள் ப்ராமிஸ் பண்ணது கிடையாது. அதனால் உங்களுக்கு மீடியாக்காக நல்ல OS எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு டிவைஸ் வேணுமா, நத்திங் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டா இது வந்து சரண்டர். நமக்கும் தெரியும், ஆமாம் அவங்க சொன்ன எதுவுமே பொய் இல்லைங்கன்னு சொல்லலாம். ஆனால் ஊருக்குள்ளே இவங்க வந்து வளர்த்திட்டு எல்லாத்தையும் ஏமாற்றி, அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா ஃபோன் 2 நான் கூட ஃபோன் 2 சூப்பராக இருக்கும் தான் வச்சேன், நினச்சேன். கேஷுவலாக யூஸ் பண்ணும்போது நல்லா தான் இருக்குது. நிறைய பேர் கேமிங் டிவைஸ்னு நினச்சிட்டேன். 8+1 Gen 1 வருது, எல்லாரும் 8 Gen 2னா 8+ Gen 1 பார்த்தா கேம் விளாண்டு பசங்க எல்லாரும் ஃப்ரேம் ட்ராப் ஆகுது, கேமே ஆட முடியல, ஸ்டட்டர் ஆகுது, ஃப்ரேம் அப்படியே ஹால்ட் ஆகிறது தெரியுது அப்படிங்கிறாங்க. அப்போது இதெல்லாம் வந்து அவங்க அட்ரஸ் பண்ணணும்ல. அதே தான் இப்போ ஃபோன் நம்ம கேமர்ஸ் இல்லை, மெயினாக கேமரா யூஸ் பண்ணுவோம், நார்மல் ஆப்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு ஃபோன்னா எல்லாத்துக்கும் இதுவாக. ஆமாம், அப்போ அவங்க எல்லாரும் அதுதான் வருத்தப்படுறாங்க. அப்போ இது எப்படி இருக்குது? அப்போ இவங்க சொன்னாங்கன்னா நிறைய பேர் வந்து கடிச்சு வைக்கும் போது கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு. ஃபோன் நான் வாங்கியிருக்கேன், நான் வாங்கி வருத்தப்படுறேன் அப்படின்றாங்க. ஆனால் அவங்களாம் குறுக்க வந்து கடிச்சு உனக்கு யூஸ் பண்ண தெரியலன்ட்டு போயிடுறாங்க. அதுதான் கஷ்டம். சரி, போட்ரானிக்ஸ் திருப்பியும் 40 வாட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்களாம். ஸ்பிளாஷ் ப்ரூஃப் போல்ட் பாஸ் டியூவல் பாசிவ் ரேடியேட்டர்ஸ், LED லைட் ஸ்ட்ரிப். இதே ஷாமியில் இருக்கு அவுட்டோர்ல. இதே ரேடியேட்டர்ஸ், இதே LED ஸ்ட்ரிப் இருக்கா? அதெல்லாம் கிடையாது. அது சட்டிலாக இருக்கும். அதான அவார்டு வாங்கிச்சு டிசைனுக்கு. இதெல்லாம் 40 hours ப்ளே டைம். அப்புறம் ப்ளூடூத் 5.3 இருக்கு, ஆக்ஸ், USB, இந்த மாதிரி TWS பேரிங் அதெல்லாம் வந்து இருக்கு. சூப்பர். இது எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இப்போ இந்த ஸ்பீக்கரோட ரேட் எவ்வளோ வருஷா? 2600 ரூபாய்க்கு வந்து விற்கிறாங்களா? சூப்பர். அப்படி பார்த்தா எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, நம்ம நார்மலாக இப்போ 32 இன்ச்சு 40 இன்ச்சு டிவி நம்ம மக்கள் வாங்குறாங்க. அதில் பார்த்தோன்னா 20 வாட் ஸ்பீக்கர் ஒன்று இருக்கும். ஆனால் அதில் பேஸ் 0 இருக்கவே இருக்காது. எப்பயுமே டிவியில் இருக்கிற ஸ்பீக்கர் ரொம்ப நார்மலாக இருக்கும், வோக்கல்ஸ் ஓரளவுக்கு இருக்கும், ரொம்ப ஹை வால்யூம் வச்சா டிஸ்டர்ப்டாக இருக்கும், டிஸ்டார்டடாக இருக்கும், நல்லாவே இருக்காது. அப்போ இந்த மாதிரி ஒரு 2600 2500 ஸ்பீக்கரை வாங்கி ஒரு ஆக்ஸை மாட்டி பின்னாடி தொங்க விட்டோம்னா முடிஞ்சு போச்சு. எப்பயுமே அது ஆன் ஆகும்போது இதையும் பாயிண்டில் வச்சு டைப் சி ஒன்று சார்ஜரை மாட்டி வச்சிட்டிங்கன்னா எப்பயுமே இது ஆன்லேயே இருக்கும். அதை ஆன் பண்ண டிவி ஆன் பண்ணும்போது இதையும் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இது சார்ஜும் போகாது, இதுவும் போகாது. எப்பயுமே அதில் 3.5 கனெக்டடாக இருக்கும். டிவிக்கு இது மாதிரியான ஒரு சில போர்ட்டபிள் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணிக்கலான்னு தோணுது. பட்ஜெட் ஸ்பீக்கர் சொல்கிறேன், ஒரு 40 வாட் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, ஒரு சின்ன ஹாலில் தான் டிவி வச்சுருக்கேன் அப்படின்போது இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸே போதும். பரவாயில்ல. ஷாமி வந்து 4000 ரூபா. 4000 ரூபாய் இவங்க வந்து 2600 ரூபாய்க்கு தராங்க. மேபி குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத மட்டும் பார்க்கணும். சூப்பர். ஆனால் இவங்க எல்லாருமே வாரண்டி தராங்க. வாட்ஸா பார்த்தியா? எல்லாருமே ஓரளவுக்கு 6 months வாரண்டினா ரெஸ்பாண்ட் பண்ணிடுறாங்க.
1 year வாரண்டினாலும் ரெஸ்பாண்ட் பண்ணிடுறாங்க. ஆச்சரியமாக தான் இருக்குது. இவங்களாம் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சா இவங்களாம் பண்ணுறாங்க. அப்புறம் கணேஷ்குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து கேட்டிருக்காரு. ஆமாம், ப்ளீஸ் சஜஸ்ட் த பெஸ்ட் 20,000 mAh பவர் பேங்க் அண்ட் எக்கானமிக்கல் 20,000 mAh பவர் பேங்க் யூசிங் ரியல்மி 9 Pro Plus வில் பி யூசிங் டெய்லி டியூ டு த ஃபோன் பேட்டரி கண்டிஷன். ஓகே, பேட்டரி பழசாயிடுச்சுல. ஆமாம் ஆமாம், அதனால அதான் 14 மாடல் வந்துருச்சு, இப்போ 9ல் இருக்காரு. ஓகே, 20,000 mAh இந்த மாதம். ஆமாம், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கான். சரி, இவருக்கு 20,000 என்ன ஸ்டஃப்குள் சொல்லாமா இல்லாட்டி ஷாமி சொல்லாமா? ஷாமி வந்து கொஞ்சம் நிறைய ஆப்ஷன் இருக்கு. ரெட்மி வேற இருக்கு. ஆமாம், ரெட்மி பவர் பேங்க்ஸும் இருக்கு. இல்லை, இப்போ இந்த ஷாமி பவர் பேங்க் நான் பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு, எப்பயுமே 22.5 வாட் வரைக்கும் போகுது வாட்ஸா. ஸ்டஃப்குள் பார்த்தா 45, 35 பயங்கர ஹையாக போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அது வந்து கொஞ்சம் சப்ஜெக்டிவான ஒரு விஷயமா தான் இருக்குது. நீ என்ன நினைக்கிற, உனக்கு வந்து அந்த அளவுக்கு பிடியில் 45 வரைக்கும் இவருக்கு சப்போர்ட் கொடுக்கணுமா, இல்லைனா இவருக்கு நார்மலாக ஒரு 22.5 போதும் அப்படின்னு நினைக்கிறியா? ஏன்னா அப்படின்னா ப்ரைஸ் கம்மியாக வேறு வரும். இப்போ இந்த 45 வாட் 35 வாட் இருக்கிற பவர் பேங்க் அதுக்கேற்ற மாதிரி ரேட்டும் ஏறுது. இவங்களுக்கு ரியல்மி 9 Pro Plusனா உங்களுக்கு அந்த அளவுக்கு பிடி சப்போர்ட் அதெல்லாம் வந்து இருக்காது. அப்போ சூப்பர் ஊக்கு வந்து பேசிக்காக அந்த 10 வாட்டோ 20 வாட்டோ சூப்பர் ஊக் மட்டும் ஒர்க் ஆகுது. சூப்பர் ஊக் வந்து ஒர்க் ஆகும். அப்படின்னா ஒரு 20,000 mAh ஸ்டஃப் கூலும் ஆம்பரன் நார்மலாக இது வேணால் வந்து போகலாம். ஆமாம், ஸோ மோஸ்ட்டாக எல்லாமே ஒர்க் ஆகும் ப்ரோ, எல்லாமே ஒர்க் ஆகும். நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் மோஸ்ட்டாக ப்ராப்ளம் இருக்காது. மேபி நம்ம மக்கள் யாராவது வந்து இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஸ்டஃப் கூலு ஷாமி ரெட்மி இதெல்லாம். ஆமாம், பட்ஸா அந்த ஓப்போவை பற்றி என்ன நினைக்கிறேன்? ஓப்போ முன்னாடி OnePlus ஓப்போ ரியல்மி பவர் பேங்க் பண்ணுவாங்க, 10,000 mAh பண்ணுவாங்க. பட் சூப்பர் ஊக் சப்போர்ட்லேருந்து எல்லாமே பக்கா இருக்கு. ரியல்மியே கொண்டு வந்தான், அவ்வளோதான் காணாம. அதெல்லாம் சந்தையில் இருக்கு வாட்ஸா, எல்லாம் காணாம. 2 வருஷம் முன்னாடி வாங்கினதெல்லாம் வித்துக்கிட்டு எல்லாம் காணாம போயிடுச்சுங்க. அதெல்லாம் நல்லா இருந்தது. சூப்பர் ஊக்கெல்லாம் காணவே காணும், யாருமே வைக்க மாட்டேங்கிறாங்க. வெறும் இந்த நார்மல் பிபிஎஸ் சப்போர்ட் இந்த பவர் பேங்க் தான் வந்து விற்கிறாங்க. நீங்கள் நார்மல் பவர் பேங்க் வாங்கினாலே போதும். ஷைமி ரெட்மி இல்லைன்னா இந்த ஆம்பரன் ஸ்டஃப் இந்த மாதிரி எது வாங்கினாலும் வந்து நல்லா தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு போட்டு. ஸோ கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஏரியா தான். நீங்கள் ஆனால் எதுனாலும் நம்பி வாங்கலாம் ப்ரோ, ஊர் பேர் தெரியாது வாங்குறது தான் பயப்பட வேண்டியதாக இருக்குது. இப்போ ஆக்சுவலாக ஒரு பிராண்ட் நான் பார்த்தேன் சார், நான் எடுத்துகிட்டு வரேன், டெம்ப்ட்னு ஒன்று பார்த்தேன். ஆமாம் இருக்குது, இத்தினூண்டு தான் பவர் பேங்க், செம்ம க்யூட்டாக இருந்தது. 5,000 mAh ஷாமியில் பண்ணியிருந்தாங்களே காம்பேக்ட் பவர் பேங்க், அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. இது வந்து நான் பிளாஸ்டிக் பில்டு, நல்லா இருந்தது. ஒயர்லெஸ் மேக்ஸிவ் சப்போர்ட்டோட நான் எடுத்துகிட்டு வரேன், நல்லா இருந்தது. 1600 1700 போட்டுருந்தது. ஓகே, நாய்ஸ் பேர்டு மெரைன் ஃபுல் மெட்டல் அலாய் கேஸ் வித் டிஸ்சார்ஜபிள் செயின். இவங்க தான் இந்தியா ஃபர்ஸ்ட் ஃபுல்லி மெட்டாலிக் கேஸ்ன்னு போட்டிருக்கேன். அப்போ இது இல்லையா ரியல்மியில் மெட்டாலிக் கேஸ் வந்துச்சு? இல்லையே, நான் ஒன்று பார்த்தேனே, ஊர் பேரே தெரியாத பிராண்டாச்சு அவன். ஐயோ, ராஜஸ்தானோ குஜராத் பேஸ்டு பிராண்டு. நானும் விக்கியும் யூஸ் பண்ணிட்டு இருந்தோமே. அர்பன் இல்லை வச்சா, இன்னொருத்தன் அவன் பேரே பேர்லாம் நல்லா பயங்கரமாக தான் இருக்கும். அவன் வந்து டிசைன்ட் இன் ஃபின்லாண்ட் அந்த சைடு. ஜோக்கு அது வந்து குஜராத் பேஸ்ட் கம்பெனி நேம்லாம் போய் படிச்சு பார்த்தா குஜராத் பேஸ்டு. ஆனால் டிவைஸ் வந்து ஃபுல்லாக மெட்டலு, அந்த கேசிங்லாம் கம்ப்ளீட் மெட்டலு. அந்த அயன்மேன் இதெல்லாம் போடு ஆர்க் நம்ம கிட்ட ஒன்று வந்துச்சு, நியூ ரிப்பப்ளிக். அது மெட்டல் இல்லை, மெட்டல் தான். ஆனால் உள்ள ஒரு வேளை பிளாஸ்டிக், இதில் கொஞ்சம் கூட பிளாஸ்டிக் இருக்காது. அப்போ இல்லை, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபுல்லி மெட்டாலிக் கேஸ் அப்படின்ட்டு இது போட்டிருக்காங்க. நாய்ஸு என்னன்னு தெரில, எப்படி விற்கிறதுன்னு தெரில. ஏதாவது யூனிக்காக பண்ணோம் அப்படின்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு மெட்டாலிக் கேஸ் வச்சு வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஆமாடா, மெட்டல் TWS போட்டாலே வந்தாண்டே போகிறான். யாரு? நாய்ஸ் தான் வரான். அதோ நாய்ஸ் பேர்ட்ஸ் மெரைன் மெட்டல்னு போட்டேன், அவன் தான் வந்தான். பழைய ஆள் யார் தெரியுமா அவன்? ஐயோ, அவன் நான் கண்டுபிடிச்சா சொல்கிறாங்க, இந்த வீடியோ முடிக்கிறதுக்குள்ளே கண்டுபிடிச்சேன்னா. அது என்ன ஏகப்பட்ட பேர் இருக்காங்க மெட்டல்னு போட்டால் ஊருக்குள்ளே ஏகப்பட்ட பேர் சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. அது ஒரு மெட்டலு. அது ஐயோ, அது பேர் நான் மறந்துட்டேனே. ஜெஸ்காசிகா இவன் மெட்டல். இது மெட்டல் ஃபுல்லா? இது ஃபுல்லா மெட்டலு. தெரியல இவங்க என்ன கணக்கில் சொல்றாங்கன்னு தெரியல. இல்லாட்டி ஒருவேளை மேட் இன் இந்தியா கான்செப்ட்ல சொல்றாங்க. டிசைனே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இதோ இப்படி சைடில் வைக்கிற மாதிரி ஒரு டிசைன் வச்சு பண்ணியிருக்காங்க. ஆனால் அழகா இருக்கு, பார்க்க கியூட்டியா இருக்கு. இதை பார்த்ததுமே எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, மைக்ரோமேக்ஸ் M2 அப்படின்னு ஒரு ஃபோனு, மியூசிக் எடிஷன். ஸ்க்ரால் இது ஐபாடில் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி ஸ்க்ரால் வீல்லாம் வச்சு உள்ள பூம் ஹெட்ஃபோன்ஸ் கொடுப்பாங்க. வேற லெவல் மியூசிக் சீரிஸ் ஃபோனு. யமஹா ஆம்ப் இருக்கும் அதில். சோகங்கள் அப்படிதான் இருக்கு. பரவாயில்ல. இது எவ்வளோ? 2,700 ரூபாயா? 500 ரூபாயா? ஸ்பெஷல் ப்ரைஸ் 1,500 ரூபாயா? ப்ரீ புக்கிங் பாஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரைஸ் வந்து 1,500 ரூபாய்க்கு வாங்கலாமா. ஆக்சுவலாக வந்து 2,500 ரூபாயா என்னமோ விட்டுறாங்க. சரி, ஓகே. வச்சா நிஜமா நல்லா இருக்குமா? 13mm டிரைவர்ஸ். ப்ரீ புக் பாஸ்னா யார் கொடுப்பா? அவங்க தான் கொடுக்குறாங்க. எங்க கொடுக்குறாங்க? அது அதான் பை நவ் தான் ப்ரீ புக்னு நினைக்கிறேன். லிமிடெட் டைம் ஆஃபர்னு தான் போட்டிருக்கேன். இந்த ஒரு போன வாரமே சேல் போயிடுச்சு.
இன்னும் போன வாரம் சேல் போயிடுச்சா? போன வாரமே இந்த இதில் அவங்க வெப்சைட்டில் வந்து ஏதோ பாஸ் மாதிரி விற்றுருக்காங்க போல் இருக்கு. என்னடா வச்சா சே, இருந்ததுன்னா நிஜமாக ட்ரை பண்ணலாம்டா. இல்லைங்க, இவங்க நியாயமற்ற செயல் பண்ணுறாங்க, நம்ம நேரத்தை வீணடிக்கிறாங்க. கூப்பன் இருக்கலாம் கொடுங்க. ஆக்டிவ் கூப்பன் பேமெண்ட் ஆஃபர் ஒன்றுமே இல்லையே. சோகங்கள் எனக்கு. ஆனா பாவியலா, உன்னை எவ்வளோ பெரிய ஆள் நினச்சி லாகின்லாம் பண்ணி எத்தனை ஓடிபி கொடுத்து உள்ளே வந்திருக்கேன். கடைசியில் பார்த்தா ஒன்றும் இல்லாமல் போயிட்டேன் நீ. சரி பரவாயில்ல. ஆல்ரெடி இந்த நாய்ஸ் வந்து நான் ஏன் இவ்வளோ க்யூரியஸ் ஆனேன்னா, மெட்டல் டிசைன் மட்டும் இல்லாமல் இவங்க போஸோட டைப்பில் இருக்காங்க. ஏதாவது ஓரளவு ஒரு ப்ளே பண்ணி இதுலலாம் சார். டிவிஎஸ்ல இன்னைக்கு காலைல பேசிட்டு இருந்தேன். ஃப்ரெண்ட் வந்து RR 310 வச்சிருக்காப்புல. டிவிஎஸ் வந்து BMW மேலே ஏதோ கேஸ் போட்டிருக்காங்க, ஏதோ பிரச்சனை. ஏன்னா BMW 310 எடுத்துட்டு இருக்கான்ல. இல்லை என்னால் மேலே ஸ்டிக்கர் மட்டும் BMW மாற்றிட்டு ஒரு 60,000 எக்ஸ்ட்ரா MRP-யாம். அதான் போட்டு புலம்பிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதான் கேட்டேன். ஸோ அந்த மாதிரி இதுலேயும் வந்து போட்டோட ஏதாவது டெக்னாலஜி 3D உள்ளத்துக்கு சொல்ல வேண்டியதானே, இதில் என்ன இருக்குது? அடுத்தது நெக் பேண்ட் அண்டர் 2K பைக் டிராவலில் என்ன வந்து சொல்லுங்க. இது போதும்ல Z3. ஆஃபர் டைமில் Z2 ANC-ங்க, அப்படி இல்லைனா Z3. ஏன்னா Z2 ANC ஆஃபர் டைமில் 1800 வருது, இது 1700க்கு விற்கிது. 100 ரூபா தான் வித்தியாசம். அதனால் Z2 ANC போகிறதே பெட்ரு. இல்லை அது 2200 ரூபாய்க்கு தான் இருக்குது அப்படின்னா 1700க்கு Z3 நீங்கள் போயிடலாம். அதுக்கு மேலே கார்டு ஆஃபர் அப்ளை ஆகும். ஒரு 10% ஆஃபர் அப்ளை ஆச்சுன்னா இன்னும் மேபி ப்ரைஸ் இன்னும் குறையும், பார்த்துக்கோங்க. இல்லை ப்ரைம் டேல இன்னும் கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எக்ஸாக்ட்லி. அடுத்த வாரம் வந்து ப்ரைம் டே இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சூப்பரே. அடுத்தது iQOO 13 பச்சை கலர் வருதாமே இந்தியாவுக்கு. நியூ லுக் ரிவீலிங் July 4th Amazon Prime எக்ஸ்க்ளூசிவ். நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கு தான். எப்போ லான்ச் ஆச்சு? இப்போ டிசம்பர் மாதம் லான்ச் ஆன ஃபோனுக்கு இவ்வளோ மாதம் கழிச்சு பச்சை கலர் விட்றாங்க. அதே ரெட்மி தான். ரெட்மி போன டிசம்பர் லான்ச் ஆன ஃபோனுக்கு இப்போ வந்து கோல்டு கலர் விட்டுறாங்க. ஆமாம், அது வந்து ஓல்டு ரூலுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம். அது என்னது Redmi Note 8 Proக்கெலாம் சிவப்பு கலர்லாம் விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் என்னென்னமோ கலர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வாரம் கழிச்சு இன்னொரு கலர். சாம்சங், OnePlus இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. இப்போ இவங்களும் ஃப்ளாக்ஷிப் தான் பண்ணுறாங்க. ஆனால் ரெட்மிலாம் வந்து மிட் ரேஞ்சுக்கே வந்து கலர் கலராக விட்டுட்டு அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு பக்கம் ரீல் விடுறாங்க, இன்னொரு பக்கம் வந்து ஒரு வழி தெரில. மார்க்கெட் ப்ரெசன்ஸ்க்காக மல்டிபிள் டிவைஸும் லான்ச் பண்ண முடியல. இல்லாட்டி நான் பெஸ்ட்டு மெத்தடு, எல்லா பிராண்டோட ஹெட் இருப்பாங்களே இந்தியாவில், அவங்க எல்லாரையும் கால் பேக்கிட்ட போய்ட்டு ஒரு மாதம் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வர சொல்லலாம். ப்ராடக்ட்டே மினிமலாக தான் இருக்குது எங்ககிட்ட. ஆனால் நாங்கள் டெய்லி இன்டர்நெட்டில் ப்ரெசன்ஸில் இருப்போம். அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜின்னு பாருங்கள், அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கற்றுக்கட்டும். செம்மல்ல, ரைட்டு. இதில் இந்த வேறு எந்த சேஞ்சுமே இல்லைங்க. கலர் அதே டிவைஸ் பச்சை கலருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இந்தியாவில் தான் ஃபஸ்ட்டு பச்சை கலர் தாமே. என்னடா பெருமை, சைனாக்கு அப்புறம் இந்தியாவுக்கு தான் நாங்கள் பச்சை கலர் கொண்டு வரோம். குளோபலில் எங்கேயுமே இந்த பச்சை கலரே இல்லை. எனக்கு வந்து இந்த பச்சை கலரை பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, இது அப்படியே Xiaomi 15 மாதிரி இருக்குது. 14ல் தான் வந்து அந்த ஜேடு க்ரீன், செம்ம டார்க் க்ரீனு, அந்த மாதிரி க்ரீன் வந்தால் நல்லா இருந்திருக்கும். அடுத்த நியூஸ் பிராவியா. ஆசூஸா குரோம் புக். ஆமாம், சவுண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியாவுக்கு. சரி, இந்த குரோம் புக் பற்றி போன வாரம் நம்ம பேசும்போது என்ன சொன்னாங்க? இது இருக்குது, இது ஒரு பக்கம் இருக்குது, அவ்வளோதான். அதை தாண்டி இது எதுக்கு இருக்கு? ஆசூஸ் மட்டும் தான் லான்ச் பண்ணிட்டு ஏசரும் ஏசர் கூட இப்போ லான்ச் பண்ணுறாங்களான்னு தெரில. ஆசூஸ் மட்டும் தான் இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க வரிசையாக. ஃபுல் HD ஸ்க்ரீன் இருக்கான், 180 டிகிரி ஹிஞ்ச் இருக்கான், FHD வெப்கேம் இருக்குது. அந்த இன்டெல் சலரான விட மாட்டாங்க. இது எவ்வளோ இந்த N4500 வந்து ரொம்ப காலங்காலமாக இதே ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனை வருஷம் இருக்கும்? சுமார் ஒரு திருவள்ளுவர் வந்து திருக்குறள் எழுதிட்டு இருக்கும்போது 4-5 வருஷம் அதுக்கு மேலேயே இருக்கும். இவங்க வச்சுட்டு ரொம்ப குரோம் புக் யூஸ் பண்ண காலத்துலேருந்து இதே ப்ராசஸ் தான். செலரான் இருக்கும், அப்போயே அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும் செலரான். அப்புறம் AI ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கான் இதில் வந்து போன வாட்டி என்ன சொன்னேன், இதில் AI ஃபீச்சர்ஸ் கொடுக்குற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஜெமினி இருக்குது, அவ்வளோதான். ஃப்ரீ 100 GB க்ளவுட் ஸ்டோரேஜ். அப்புறம் ஜெமினி அட்வான்ஸ் வந்து 3 மாதம் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்னு போட்டிருக்கு. 3 மாதம் வந்து யூடியூப் ப்ரீமியம் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்களாம். சரி, ஓகே. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. மிலிட்ரி கிரேட் டியூரபிலிட்டி இவங்க எல்லாத்துக்கும் போட்டுருவாங்க. அதை வந்து இப்போ நீங்கள் நம்பிக்கையிலலாம் போட்டுறாதீங்க, மறுகையாக வேடும். ஸோ அதை தவிர ஹிஞ்சி டெஸ்ட் வந்து 30,000 தடவை வந்து க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி செக் பண்ணியிருக்காங்களாம். டியூரபிளாக இருக்கும், ஹிஞ்சி வந்து அந்த அளவுக்கு பாதிப்பு வராது அப்படின்னு போட்டுருக்கேன். சரி, இப்போ இது யாராவது வாங்கலாமா கூடாதா? ஏன்னா இதே 20,000 ரூபாய்க்கு இப்போ என்னால் வந்து இதே மாதிரியான லேப்டாப்ஸ் பார்க்க முடியுது விண்டோஸோட. அப்போ என்ன பண்ணலாம்? குரோம் புக்கா விண்டோஸ் லேப்டாப்பா? குரோம் புக் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் தான் உங்கள் ஃபுல் வேலையே அப்படின்னா வந்து இது சமாளிச்சிக்கலாம். மற்றபடி மல்டிமீடியாவுக்கு அதுக்கெல்லாம் வேணும் அப்படின்னா வந்து விண்டோஸ் தாங்க. சரி, இத்தனைக்கும் விண்டோஸ்லேயே ஸ்பீக்கர் கேவலமாக இருக்கும். 18,000 வந்து 64 GB. 128 GB வேணும்னா 19,000. ஆப்பிள் காலம்
அந்த மாதிரி தான் இருக்கு. உள்ள வந்து NVMe ஸ்டோரேஜும் LPDDR6X ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். அதானே eMMC ஸ்டோரேஜ் LPDDR4. சரி. இல்ல நிஜமா நான் கிரிட்டிசைஸ் பண்ணணுன்றதுக்கு அப்படி சொல்லல. பட் குரோம்புக்லாம் சீரியஸா யாராவது வாங்குறாங்களா? ஏன்னா டேப்லெட்ஸ் வாங்கிருக்காங்க. ஆன்லைன்ல யூஸ் பண்ணவங்களுக்கு இது போதுங்க. டேப்லெட் வாங்குறதுக்கு டேப்லெட் வித் கீபோர்டோட கிடைக்குது. ஆனா டேப்லெட்ல இருக்கிற ஒரு அந்த ஃப்ளூயிடிட்டியோ இல்லாட்டி அந்த ஸ்பீக்கரோட லவுட்னஸ் இல்லாட்டி அந்த டிஸ்பிளே கிளாரிட்டியோ அது எதுவுமே இதுல இருக்காது இல்ல. இல்ல அது கிளாரிஃபை பண்றதுக்கு தான் சொல்றோமே தவிர மற்றபடி வரதும் இல்லை. குரோம்புக் பிடிச்சிருக்குங்கிறவங்களாம் குரோம்புக் வாங்குறத பத்தி எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதே சமயம் லேப்டாப்ஸே கிடைக்குதுங்க. பயாஸ்ல எந்த ஓஎஸும் இல்லாத லேப்டாப்ஸ்லாம் 20,000 ரூபாய்க்கு முன்னாடி வந்து அப்போ நல்லா இருந்துச்சு, இதுவா இருந்துச்சு. ஓ குரோம்புக்குன்னு ஒன்று வந்திருக்கு, அட்ராக்டிவா இருந்துச்சு எல்லாத்துக்கும். அப்போ இப்போ அது இருக்கிறதே தெரியல. இப்படி ஒன்று உயிரோட சுத்துது மார்க்கெட்லன்னே நிறைய பேருக்கு தெரியாது. கேட்டா பவர் அதிகமாக எடுக்காது, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், ஓஎஸ் வந்து இதுவாக இருக்கும். அதை வச்சு இது பண்ணிட்டு இருக்கோம். சரி, நீ எவ்வளோ நாள் ஓட்ட முடியும்? சோனி பிராவியா 5 சீரிஸ் மினி எல்இடி 4K மினி எல்இடி டிவி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 55, 65, 75, 85 எல்லா ஆப்ஷன்லையும் இருக்குங்க. வா வரிசையா சோனி மட்டும் தான் இந்த டிவிஸ் வளைச்சு அது லான்ச் பண்றது இருக்கட்டும். ஆனா 1,40,000 பத்தியா நீ 55 மினி எல்இடி சும்மாவா? கரெக்ட் தான். மினி எல்இடி சும்மாவானா அதே மினி எல்இடின்னு போட்டு மற்றவங்க எல்லாம் 80,000 வித்துக்கிட்டு இருக்காங்களா? அதனால கேட்டேன். அவங்க விற்பாங்க. சோனி பேனலும் இதுவும் ஒன்றா சொல்லுங்க. வேற நீ சோனினா யாரா இவ்வளோ பெரிய ஆளு அப்படிங்கிற? எவ்வளோ பெரிய ஆளு? ஸ்மார்ட் ஃபோன்லேயே வேற லெவல் பண்ணிட்டு இப்போ ஸ்மார்ட் ஃபோனில் காணாமல் போயிட்டான். இப்போ இருக்காங்க. ஏன் எனக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கு. நான் ட்விட்டரில் பார்த்தேன் ஒரு பையன் வந்து he is somewhere around 17 to 18 and he is a tech nerd and he is open for all the collaborations. அவர் வந்து ஒரு ட்வீட்டை போட்டு பின் பண்ணி வச்சிருந்தாப்புல, இந்த மாதிரி இந்த வருஷத்தோட பெஸ்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லி. ஹார்ட்வேர் அப்படின்னா விவோ தாங்க, வேற லெவலுங்க ஹார்ட்வேர்ல. அதுக்கு அடுத்த பிளேஸ் கோஸ் டு ஓப்போ, அதுக்கு அடுத்த பிளேஸ் கோஸ் டு சாம்சங், அதுக்கு அடுத்த பிளேஸ் கோஸ் டு ஷாமி 15 அல்ட்ரா. அப்புறம் கேமரான்னு சொன்னாலே விவோ ஓப்போ தாங்க. அதை தாண்டி யாராலையும் வரவே முடியாது. டிஸ்பிளேன்னு சொன்னா விவோ ஓப்போ. டே எங்க இருந்துதான் வரீங்க நீங்களா? இந்த மாதிரி போட்டு வரிசையா போட்டு பின் பண்ணி வச்சிருக்காங்க. எனக்கு சீரியஸா புரியல எப்படி இருந்ததுன்னா, எல்லாத்துலயுமே விவோ ஓப்போவும் டாப்லயே இருந்தது. ஒரு நிமிஷம் எனக்கும் சந்தேகம் ஆயிடுச்சு, நமக்கு நிஜமாவே அதெல்லாம் தெரியுதா தெரியலையா, அப்பப்போ கிள்ளி பார்த்துக்கணும் போல. இந்த மாதிரிலாம் போட்டுட்டு சுத்திட்டு இருக்காங்கடா. இப்போ அவங்களாம் வந்து என்ன சொல்லுவாங்க, சோனி அப்படிங்கிறதுக்கு போட்டு தான் ஷெல்ஃப் ஆஃப் ஷேம்னு போட்டு வச்சிருந்தான். இந்த வருஷத்தோட ஒஸ்ட் அல்ட்ரா எவர், ஒஸ்ட் ஃபோன்ஸ் ஆஃப் த இயர்னு சொல்லிட்டு ஷாமி 15 அல்ட்ரா, சோனி அப்படின்னு போட்டு வச்சிருந்தான். இந்த வருஷத்துல இந்த 2 ஃபோனும் வந்ததும் ஒன்று தான், வராததும் ஒன்று தான் அப்படின்னு. ஆனால் பயங்கரமாக இருந்ததுங்க. குட்டி பசங்களாம் ரொம்ப க்யூரியஸாக பயங்கரமான டெக் கீக்ஸாக இருக்காங்க. சரி, 4 லட்ச ரூபாய்க்கு டிவி வாங்கிடலாமா? 85 இன்ச் மினி எல்இடி யாருமே இப்போ அவ்வளோ இதுக்கு ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. சோனி வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்காக வந்து 4 லட்ச ரூபாய் கம்மி காசுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கம்மி காசுக்கு மினி எல்இடி இல்லை, மினி எல்இடி ஓகே எனக்கு புரியுது. சரி, சொல்றதுக்கு எதுவும் இல்லை. சரி, ஃபைனல் நியூஸ். இன்ஸ்டா 360 இவங்களும் வந்து இந்த மைக்கு காம்பாக்ட் மைக்கில் வந்து இறங்கிட்டாங்க. ஸோ இன்ஸ்டா 360 பார்த்துருப்பீங்க. முன்னாடி அந்த கேமரா ஹேண்டில்டு கேமரா வந்து பாப்புலர், நிறையா விளாகர்ஸ் கிட்ட பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து ஸ்பெஷலாக வந்து நம்ம இந்த மாதிரி இந்த டிஜே எவ்வளோ வாட்ஸ் ஆனா இது வந்து அந்த ஊர் காசுக்கு யூஎஸ் காசுக்கு வந்து கொஞ்சம் 4,000 ரூபா அந்த மாதிரி ப்ரைஸ் இருக்கு. பரவாயில்லையா வாட்ஸா? இந்தியா ஒரு மைக் மட்டும் அப்படின்னா ஒரு ரிசீவர் ஒரு மைக். ஆமாம், அவங்களோட இதுக்கு தான். ஓ, இது அதில் மட்டும்தான் ஒர்க் ஆகுமா? இல்லை ஸ்பெஷலாக அதுக்காக நம்ம யாருனாலும் யூஸ் பண்ணலாம்ல, கிரியேட்டர்ஸும் யூஸ் பண்ணலாம். இதையும் சேர்த்து தானே கொடுக்குறாங்க. அதான் ரிசீவர், டைப் சி ரிசீவர் கொடுக்குறாங்க. ஓகே, அது பாக்ஸோட பார்த்தா லைட்னிங் கூட இருக்கலாம், பட் தெரியல. லைட்னிங் வந்து காலாவதி ஆயிடுச்சு. எப்படி டிஜே இது இருக்கோ அதுக்கு இதுக்கும் ஈஸியாக பேர், ஒன் டச் பேரிங் அந்த மாதிரி பேரிங் இருக்கோ, இது வந்து ஈஸியாக வந்து இன்ஸ்டா 360 பேர் ஆகும். ஆனால் இதில் மைக்கும் வந்து பேசாமல் இன்ஸ்டா 360 ஏன் டியூவல் மைக் கொடுக்கூடாது? அவங்க அழகாக 2 ரிசீவரோட அழகா ஒரே ரிசீவர் 2 மைக்கு. வ்ளாகிங்னா வந்து மோஸ்ட்லி சிங்கிள் பேர் தான் பண்ணுவாங்க. அதுக்காக வந்து ஏன் பேரா பண்ணக்கூடாதா? என்னங்க கேள்வி இதெல்லாம்? ஊருக்குள்ளே ஃபேமஸாக இருக்கிற எல்லாமே பேரா பண்ணுற சேனல்ஸ் தான். ஆனால் இது வந்து சைனாலேயே கம்மி காசு, 5,000 ரூபா 6,000 ரூபாய்க்கு வந்து கிடைக்குது டுவல் மைக். உண்மை, டிஜே வந்து சைனால அந்த பெரிய மாடலே கம்மி இல்லை, அதுவே கம்மி தான். இந்தியாவில் தான் அதிகம். இங்கே 35,000னா அங்கே பார்த்தா 15,000, இங்கே 25,000னா அங்கே பார்த்தா 8,000 10,000. சைனா யூஎஸ்ல கூட அப்பப்போ ஆஃபரில் வந்து கம்மி காசுக்கு வரும். இந்தியாவில் கொஞ்சம் அதிகம் தான். இந்தியாவில் எதுவுமே கம்மி காசுக்கு வராது. ஸோ ஹைபிரிட் ரேட் கிடைக்கும். ஸோ ஈஸியாக வந்து காம்பேட்டபிள் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே. S2 Pro சீரிஸ் 7.9 கிராம்ஸ் தான். அப்புறம் 10 hours வந்து உங்களுக்கு இது கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இவங்க டியூவல் மைக் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பாப்புலராக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. அல்டிமேட் கிரியேட்டர் பண்டில் வந்து இதெல்லாம் இருக்கும். இன்ஸ்டா 360 ப்ளஸ் இந்த இது மைக்கு எல்லாம் சேர்த்து வந்து விற்கிறாங்களாம். அப்படி மொத்தமாக சேர்த்து வாங்கினா வந்து உங்களுக்கு 60,000 ரூபாயில் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே. மைக் ஏர் TX RX பண்டில். ஓ, இது
வெறும் மைக்கு மட்டும் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 4000. ம் உங்களுக்கு அந்த ரிசீவரோட சேர்த்து வாங்கினீங்கன்னா அந்த இது டிரான்ஸ்மிட்டரோட இது சேர்த்து வாங்கினீங்கன்னா 6000. அந்த ப்ரைஸ் வந்து மாறுது அப்படின்னு போட்டுருக்கோம். எங்கே போய் முடிய போதோ இது. நான் வேறு ஆல்ரெடி இந்த ஃபோன் 3 டிசைனுக்காக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அது பயங்கரமான ஒரு டிசைன். நாளைக்கு நைட்டு வந்துடும். ஆமாம், நாங்கள் அது என்னென்னு பார்ப்போம். அந்த ஈவெண்ட்டை வர நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். 10:30 மணிக்கு நைட்டு முடிச்சிடுங்க. ம் தூங்கிடுவேன், நான் தூங்கிட்டேன். சரிங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் நாளைக்கு சந்திக்கலாம். தெரியும் சிவபுரணி, பார்க்கலாம். வணக்கம் கிட்ஸ், வணக்கம் டெக்னாலஜி முன்னேற்றங்கள். வணக்கம் கிட்ஸ், இது வெறும் நியூஸ் இல்ல, எங்க ஹார்ட் பீட். புது கேட்ஜெட்ஸ், புது ஃபேக்ட்ஸ் in the technology streets. வணக்கம் கிட்ஸ், வணக்கம் கிட்ஸ், வணக்கம். நான் தான் நம்ம கையில் உலகம் இருக்கு, சரியான வழியில் அதை பயன்படுத்து. நாம் தான் நமக்கு நடுவுல ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் அண்ட் போன்ஸ் மேல வந்தாக்கிருக்கு. புது யுகம், புது சரித்திரம், முன்னேற்றம் தொடங்கும் போர்க்காலம்.